ஹாய் கைஸ் வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 3 பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் பிளானிங் நம்மளோட இன்வெஸ்டர் சீரிஸ்ல எபிசோட் 3 இது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்லுவோம். இப்போ இமேஜின் நீங்க வந்து இப்போ சென்னை டு டெல்லி போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சென்னை டு டெல்லி அப்படின்னா டபக்குன்னு போயிட முடியாது. ஸோ வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்க கரெக்டா இருக்கீங்க, உங்களோட கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து அந்த கரண்ட் லொகேஷன் தெரிஞ்சோடனே நீங்க வந்து பிளான் பண்ணணும். ரூட் எங்க எப்படி போனா ஃபாஸ்டா நம்மளால வந்து டெல்லியை அச்சீவ் பண்ண முடியும். எய்தர் ஃபிளைட்ல போலாமா, இல்ல ட்ரெயின்ல போலாமா, இல்ல கார்ல போலாமா அப்படின்னு நீங்க வந்து ரூட்டை வந்து டிசைட் பண்ணணும். ரூட் அண்ட் வெஹிக்கிள் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கணும். ஸோ அந்த டைம்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங். இதுல வந்து உங்க இன்கம் எவ்வளவு இருக்கு, உங்க எக்ஸ்பென்ஸ் நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பண்றீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு அசெட் எவ்வளவு இருக்கு, உங்க லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க ஒரு பிளானை கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஒரு மணி மேப் மாதிரி எப்படி வந்து நம்ம ட்ரிப்புக்கு வந்து ஒரு மேப் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஒரு மணி மேப் உங்களோட ஃபினான்ஷியல் பாலிசி பற்றி ஓடுது. ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் அ ப்ராசஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபியூச்சர் நீட்ஸ் இருக்கு தெரியுமா, ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு ஒரு ரோட் மேப் நம்ம கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணி அதை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதான் ஃபினான்ஷியல் பிளானிங், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ வந்து உங்களுக்கு உங்க பையன் வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறான், இல்ல வந்து நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து இப்போ அதுக்கு வந்து நீங்க ஃபினான்ஷியல் பிளான் வந்து அது போடும்போது உங்களோட கோல் என்னன்னா நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும். அதான் உங்களோட ஃபினான்ஷியல். ஸோ இதை எப்படிலாம் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இதை நீங்க எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்ன்றது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளான்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? லைக் வந்து எப்படி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கையில வச்சிருக்கோம், எவ்வளோ வந்து நம்ம வந்து ஒரு பணத்தை போட்டா நம்மளால 20 பார்க்க முடியும், எவ்வளவு வருஷத்துல நம்ம வீடு கட்டணும் முடியும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவா ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த இந்த நீடுக்கு ஏற்றாப்புல நம்மளோட ஃபினான்ஷியல் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ வந்து இந்த எஸ்டிமேட்டிங் ஃபியூச்சர் நீட்ஸ், பிளானிங் லைஃப் ஈவெண்ட்ஸ், அப்புறம் அச்சீவிங் கோல்ஸ். இப்போ அடுத்து ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அது அளவுக்கு மீறி வந்து செலவு பண்ணோம், கண்ட்ரோல் பண்ணணும். அது டெப்ட், இந்த கடன் நம்ம ஹவுஸ். இப்ப நான் நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து 2 கோடி 3 கோடி வீடு கட்டிக்குவாங்க. பட் வந்து அந்த லோன் அவங்களால சொந்த பண்ணி ரொம்ப பேக் வந்து அந்த வீடு எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அந்த இந்த மாதிரி ட்ராப்ஸ் இல்லாம நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு பிளான் பண்ணணும். ஃபினான்ஷியலா நம்ம ஸ்டேபிளா இருக்கோமா இல்லையா, நம்ம எவ்வளவு லோன் எடுக்கணும், அதை எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளான் தான் சொல்லிட்டு ட்ராப்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து எமர்ஜென்சி. இப்போ சப்போஸ் எமர்ஜென்சி இப்போ என்னதான் நடக்கும் ஃபியூச்சர்ல யாருக்கு தெரியும். என்ன சொல்றது, ஃபேமிலியில இருக்கிறவங்க யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் வரணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கணும். ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் வந்து சேஃப்டியா அந்த அமௌண்ட் எப்பவுமே கையில வச்சிருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இருக்கு. இதர் வந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சியா லிக்விடா கேஷ் வச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளால வந்து டக்குனு அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட லாங் டர்ம் கோல்ஸ் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா பிஜியா இருக்கட்டும், மேரேஜ் இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது அந்த பஸ் ரூட் சொன்னாதான். இப்போ வந்து நம்ம டெல்லியில இருந்து சென்னையில இருந்து டெல்லி போனோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், கரண்ட் லொகேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட கோல்ஸ் நோக்கி நீங்க ஃபினான்ஷியல் கோல் நீங்க பண்ணுறதும் உங்க கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணணும். உங்க இன்கம் எவ்வளவு வருது, எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க உங்களுக்கு மாசம் மாசம் உங்க செலவு இருக்கிறது, நீங்க வந்து வேற வீடு வச்சிருக்கீங்க, வேற வீடு வந்து ரெண்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெண்ட் ரேட்டஸ் எல்லாத்தையும் போடுறீங்க. அப்புறம் எக்ஸ்பென்ஸ் நீங்க வந்து இந்த இப்போ புதுசா வீடு கட்டி ஹவுஸ் லோன் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஹவுஸ் லோன் எவ்வளவு ஆகுது, அந்த லைபிலிட்டிஸ்லாம் எழுதுங்க. மாசத்துக்கு உள்ள செலவு அது எவ்வளவு, மளிகை சாமான் எவ்வளவு செலவாகுது, கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது, எல்லாத்தையும் நீங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து மிஸ் பண்ண போறீங்க. அப்போ வந்து இதுல வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் எது வந்து அசெட், எது வந்து லைபிலிட்டி அப்படின்னு நீங்க வந்து ஈஸியா அசெப்ட் பண்ணிட்டு உங்களோட நெட் ஒர்த்தை கால்குலேட் பண்ணுங்க. நெட் ஒர்க்னா வந்து இந்த
என்ன சொல்றது? இப்போ அம்பானியோட நெட்வொர்க் வந்து இவ்வளோ இருக்கு. அது இவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்துருக்கோம். பட் நம்மளோட நெட்வொர்க் எப்படி கால்குலேட் பண்ணா, அது சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தா அசெட் வந்து 55,00,000 லைபிலிட்டி வந்து 20,00,000 இருக்குன்னா, நெட்வொர்க் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணா, அசெட் மைனஸ் லைபிலிட்டி. அதாவது 55,00,000 மைனஸ் லைபிலிட்டி பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு 35,00,000 இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்மளோட நெட்வொர்க். இப்ப ஸ்டெப் 2 பார்த்தோம்னா, டெவலப் ஃபினான்ஷியல் கோல்ஸ். இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணணும். லைக் வந்து இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து எப்படிலாம் நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். ஐ மீன் நீங்க வந்து எப்படி வந்து உங்க அசட்ட வந்து நீங்க ஃபியூச்சர்ல மேக் பண்ணணும். அதுல வந்து என்ன சொல்றது? இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட ரெடி பண்ணணும். அத பொறுத்து நீங்க வந்து உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து 4 டைப் ஆஃப் வந்து நம்மளோட இது வந்து பிரிஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, வீடு, ஹோம், ஃபுட்டு, ஹெல்த், டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் இருக்கணும். அட்வான்ஸ் நீட்ஸ்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பிஜி பண்ணணும், ஒரு எஜுகேஷன் இருக்கலாம், இல்ல மேரேஜா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ட்ரிப் வந்து ஒரு வேர்ல்டு ட்ரிப் போகணும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கோல்ஸ் வரும். அடுத்து வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான். நீங்க வந்து என்னதான் வந்து ஒரு வயசு மீறினாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஸோ அது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் போட்டுருக்கோம் அப்படின்னா, வந்து நம்மளால வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் நம்மளால ஃபினான்சியலா ஹாப்பியா, இண்டிபெண்டன்ட்டா நம்மளால இருக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து எஸ்டேட் பிளானிங். நீங்க வந்து லேண்ட் வாங்கணும்னு இருக்கலாம், இல்ல வந்து லேண்ட வந்து விக்கணும்னு இருக்கலாம். ஸோ வந்து அது என்ன மாரி எப்படி பிளான் பண்ணலாம்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு 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 ஏக்கர் லேண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களோட சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கும். அங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு காலேஜ் வரும். இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு புது ஐஐடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவங்க கட்டுறாங்க. இப்போ வந்து அந்த ஐஐடியோ இல்ல ஐஐஎம்மோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து இந்தியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் கட்டும்போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த லேண்டோட ரேட் ஏறும். ஸோ அப்போ ஏறும்போது நீங்க வந்து அந்த ஏறும்போது நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டா ப்ராஃபிட். இல்லைன்னா இந்த ஒரு ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே விற்கிறதுக்கு இப்போ விற்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதுல வந்து ஸ்மார்ட் கோல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது வந்து நீங்க எப்படிலாம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல் டெவலப் பண்ணலாம். நீங்க டெவலப் பண்ற கோல் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகேவா? சிம்பிளா சொன்னா ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த ஸ்மார்ட்ல என்னென்ன இருக்குன்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் கோல். இப்ப ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளியர் அண்ட் கட்டா வந்து நீங்க வந்து ஒரு ரீசன் நீங்க வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க? உங்களுக்கு வாட் அண்ட் வென் அப்படிங்கிற ரீசன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து மெஷரபிள் ஈஸியா வந்து அத வந்து மெஷர் பண்ண முடியுதா? லைக் வந்து இப்போ எந்த டைம்ல வந்து நீங்க வந்து இது பண்றீங்க? எவ்வளோ நாள்ல வந்து உங்களால அத அச்சீவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறத வந்து நீங்க மெஷரபிள் எடுக்கணும். அடுத்து அச்சீவபிள் அப்படின்னா, நீங்க வந்து அது வந்து எப்படி சொல்றது? சிம்பிளா வந்து அது ரீசனபிள் ரீச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் அவங்க சேர்த்து வைக்க போறேன் எப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்க போறேன். என்னோட ஒரே குழந்தையோட கல்யாணத்துக்கு அப்படின்னு நீங்க அச்சீவபிளா இருக்கணும். ஓகேவா? அது ஒரு ரியலிஸ்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கணும். ஸோ இப்போ வந்து ரியலிஸ்டிக்னா வந்து இப்போ ரிசர்வ்ஸ் இல்ல டாஸ்க் வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ அதான் ரியலிஸ்டிக். அப்புறம் டைம் பவுண்ட் வந்து நீங்க கிளியரா எவ்வளோ வருஷத்துல வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்றது ஒரு டைம் பவுண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து வருஷத்துக்கு 50,000 சேர்த்து வைக்க போறேன். 10 வருஷத்துக்கு. அத வந்து 10 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அக்குமுலேட்டா வந்து ஒரு ரூ. 5,00,000 மேல வந்து கிடைக்கும். ஒரு ஹவுஸ் டெபாசிட் பண்ணும்போது டிசம்பர் 30, 35 இதுல வந்து அந்த 5மே வந்துருச்சு. ஸோ வந்து இந்த ஸ்மார்ட் கோல் வந்து என்னைக்குமே வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் கோல்ஸ? இப்போ கிளாசிஃபை கோல்ஸ் வந்து நம்ம வந்து 3 டைப் ஆஃப் இருக்கு. ஷார்ட் டெர்ம், மிட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம். ஷார்ட் டெர்ம் வந்து 1 வருஷத்துக்கு கீழ 1 to 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் டெர்ம் இருக்கலாம். மிட் டெர்ம்னா வந்து 2 பிளஸ் 2 to 5 to 6 இயர்ஸ் கூட நீங்க மிட் டெர்ம் எடுக்கலாம். லாங் டெர்ம்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு 8 பிளஸ் இயர்ஸ், 7 பிளஸ் இயர்ஸ் வந்து நம்ம வந்து லாங் டெர்ம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா லெஸ் தேன் 1 to 2 இயர்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டெர்ம் எடுத்துக்கலாம். மிட் டெர்ம்ல வந்து 1 to 8 இயர்ஸ் வந்து மிட் டெர்ம் எடுத்துக்கலாம். லாங் டெர்ம் வந்து 8 வருஷத்துக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம லாங் டெர்ம் தான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம ஸ்லைட்லயே பார்ப்போம். ஓகே இப்போ வந்து மைனர் ஹோம் ரிப்பேர்ஸ் இல்ல வந்து ஏதாச்சும் நீங்க
ஒரு வீடு, கார் வாங்கணும். அதெல்லாம் வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்லயே போட்டுக்கலாம். கார் நீங்க ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஷார்ட் டேர்ம். மீடியம் டேர்ம்ல வந்து ஒரு கார் வாங்கணும். குழந்தையோட எஜுகேஷன் பாருங்களா, ஹவுஸ் அதெல்லாம் லாங் டேர்ம்லனா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் சிலரோட ஹையர் எஜுகேஷன் காஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் லாங் டேர்ம்ல வரும். அப்புறம் வந்து அசெட் அலோகேஷன் இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வரப்போ இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள அசெட் அலோகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து ஃபினான்சியல் கோல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபினான்சியல் பிளான் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து கோல வந்து டிசைட் பண்ணியாச்சு. என்ன மாதிரி கோல் டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து கோலை டிசைட் பண்ணோடனே நம்ம வந்து அதுவும் பை யூசிங் ஸ்மார்ட் ஃபார்முலா நம்ம பண்றோம். அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டெப் த்ரீ என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இது பேர் என்ன எந்த கோல் அந்த டைம்லைன் வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஸ்டெப் 4 வந்து அசெட் அலோகேஷன். இப்போ வந்து நம்ம அசெட்டை வந்து எப்படி எப்படிலாம் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்ப்போம். அசெட் அலோகேஷன்னா வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா வந்து மொத்தம் ஒரு 5 விதமான அசெட் கிளாஸ் இருக்கு. ஒரு பிரீஃபா சொல்லணும்னா ஈக்விட்டின்னு ஒரு அசெட் கிளாஸ் இருக்கு, டெப்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு. இப்போ ஈக்விட்டினா ஒண்ணுமே இல்ல, ஷேர்ஸ் தான். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ், பிரைவேட் கம்பெனியோட ஷேர்ஸ். இப்போ நம்ம டிவிஎஸ் எடுத்துக்கோம்னா, இப்போ டிவிஎஸ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஸோ வந்து அந்த டிவிஎஸ் ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டியில வந்து கன்சிடர் பண்ணலாம். டிவிஎஸ் ஷேர்ஸ் ஆகட்டும், டாடா மோட்டார் ஷேர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஜியோ ஷேர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஈக்விட்டி தான் வரும். டெப்ட்னா சிம்பிள். அது வந்து எல்லாமே எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து டெப்ட் தான் வரும். ஓகேவா? புதுசா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு பிரிட்ஜ் இந்த டெப்ட்ல தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ டெப்ட் வந்து இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ. ஓகேவா? அவங்க அதே சமயத்துல உங்க ரிட்டர்ன்ஸும் கம்மி. பட் வந்து நீங்க வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க கோ ஃபார் இட். ஸோ தட் வந்து நீங்க கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுங்க. ஈக்விட்டினா வந்து கண்டிப்பா லாங் டர்ம்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து ஒரு மிட் கேப் கம்பெனிஸ்ல வந்து நீங்க டார்கெட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஈக்விட்டி. கோல்டுனா வந்து எப்பவுமே ரேட் ஏறிட்டே இருக்கும். ஸோ வந்து கோல்டு வாங்குறது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்துல இப்போ நீங்க வந்து அதுக்கு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கு. கோல்டோட ரேட் வந்து 80க்கு அபோவ் இருந்துச்சுன்னா நீங்க கோல்டு வாங்கலாம். 80க்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சில்வர் வாங்கலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்னொன்று வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட். ஆஸ் ஐ செட் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ ஒரு ஏக்கர் லேண்ட் எடுத்து அது வந்து நீங்க வந்து எப்போ விற்கணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்லாம் வந்து முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர் தேன் தட் வந்து ரேர் காயின்ஸ், பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல மோஸ்டா ரிச் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதோட ஒரு பெயிண்டிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 அப்படின்னு. ஸோ வந்து அதுல வந்து நீங்க அதுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டெப் 5 டைவர்சிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம அசெட்ட வந்து அலோகேட் ஓகே. பட் அத வந்து நம்ம வந்து ஒரே அசெட் கிளாஸ்ல போடக்கூடாது. ஈக்விட்டினா ஈக்விட்டில ஃபுல்லா போடக்கூடாது. டெப்ட்னா டெப்ட்ல ஃபுல்லா போடக்கூடாது. நம்ம பிரிச்சு பிரிச்சு போடணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து இப்போ வந்து இப்போ எட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து ஒரே பேஸ்கெட்ல அதாவது ஒரே அசெட் கிளாஸ்ல இருக்கணும். எல்லா முட்டையும் விழுகும். அது பதிலா பிரிச்சு பிரிச்சு நம்ம வந்து வேற வேற கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, அது இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது பேலன்ஸ் ஆகும். நீங்க வந்து எந்த முட்டையும் கீழே நிறைய அனாவசியமும் முட்டை விளையாட்டு சொல்ற பேலன்ஸ் தான். ஸோ வந்து அடுத்தது வந்து நம்ம 3 பில்லர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோம். சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ். சேஃப்டி எப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம 3 பில்லர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே இருக்கு. ஒரு சாதா இன்வெஸ்டரா இருக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் சேஃப்டி. நம்ம போடுற பணம் ரொம்ப சேஃபா இருக்கா, செக்யூர்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இப்போ ₹1,00,000 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம போடுற ஸ்கீம் வந்து உண்மையிலே வந்து நம்மளோட கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்ணுதா? இல்ல வந்து இதா இருக்குதா? அப்போ வந்து இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல வந்து ₹1,00,000 போடுறோம். ஃபாரின் சிட் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கீம்ல போறோம் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. அது நம்ம காசுகளும் அவங்க அடிச்சுட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்ல வந்து நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளோட நம்மளோட எமோஷனல் பேலன்ஸ் எடுத்து நம்ம வந்து ரொம்ப சேஃபான ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து லிக்விடிட்டி. எப்பனாலும் நீங்க வந்து ஒரு காசு எடுத்துக்கிறாங்க. எப்பனாலும் அந்த ஃபேர் வேல்யூல இருக்கிறப்ப நீங்க எடுத்துக்கணும். ஸோ வந்து அதுலயே டைப்ஸ் இருக்கு. ஸோ வந்து அத ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி போய் அப்புறம் ரிட்டர்ன்ஸ் இப்போ வருஷம் போகலாம். நீங்க ரிட்டர்ன் வேணுன்றப்ப
20 மாசத்துக்கு வந்து நீங்க ஒரு சிட் ஃபண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு 20,000 ப்ராஃபிட் வரும். அதே சமயத்துல 20 மாசத்துக்கு நம்ம வந்து ஒரு எஸ்ஐபில வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 38,000 45,000 வரைக்கும் நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க வந்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து இது எஸ்ஐபில போறது வந்து ஒரு சேஃபாகவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு ஈஸியா கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல ரிட்டர்ன்ஸ் அவைலபிள். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கோல்டு இருக்கும். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம சேஃப்டி பார்த்தோம்னா ஒன்றுக்கு நம்ம 10 வந்து 5 கொடுத்துருந்தா லிக்விடிட்டி நம்ம எப்போவும் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டி வந்து ஒன்று பண்ணுறது இது ரிட்டர்ன்ஸோட பொட்டன்ஷியலும் வந்து அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ஹை அது வந்து சேஃப்டி கட்டலாம் இருந்தால் எப்போவும் வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு தான் மாறும். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே சமயத்தில் லிக்விடேட் பண்ணணும்னா உங்களுக்கு உங்களால் வந்து டக்குனு கேஷ் அவுட் பண்ணுறது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க 60% தான் ஐ திங்க் 7 to 8%, 6 to 7% தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எஃப்டிலாம் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்காது. இப்போ கோல்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சேஃப்டியும் இருக்கு. அதே சமயத்தில் மேல வந்து ஈஸியாக கேஷ் அவுட் கோல்டு எடுத்து கேஷ் அவுட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கோல்டு வந்து ரொம்ப லாங் ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த எபிசோட்ல சொல்லலாம் வந்து பார்த்தோம்னா அசட் அலோகேஷன் equally grows only first equal sorry equally grows 100% plus 50% goal 50% real number கொடுக்கலாம். உங்களால உங்களோட எமோஷன்ஸை பொறுத்து நீங்க வந்து இதுல வந்து ஈக்விட்டி மாதிரி சூஸ் பண்ணலாம். நிறைய நூல்ல எக்கச்சக்கமா நீங்க ஈக்விட்டி வந்து 50% சூஸ் பண்ணி டெப்ட் கூட 50% கொடுக்கலாம். இல்ல கோல் 50 ஈக்விட்டி 25 டெப்ட் 25 அப்படி கூட கொடுக்கலாம். நீங்க ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 25 25 25 25 அப்படின்னு கூட ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் எமோஷன்ஸ். ஓகேவா உங்களோட எமோஷனல் நீங்கள் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ண முடியுங்க அப்படிங்கிறது சொன்னால் இதுதான் ஃபைனல் நான் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் நீங்கள் வந்து என்னென்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த ஐடென்டிஃபை வந்து உங்க ஸ்மார்ட் கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட்டாக ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ரியலிஸ்டிக் அந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் கோல்ஸ் குறைச்சிருந்தா அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் வந்து ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அசட் அலோகேஷன் பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து டைவர்சிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து வெளியில் வருது. அதுக்கடுத்து ஆல்டர்னேட் அப்ரோச் இதுக்கு நம்ம வந்து நம்மளே வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ வந்து இவங்களே வந்து ஃபினான்சியல் பிளானிங் வருது. அதுக்கடுத்து வந்து இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பண்ணா அதை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு உண்மையில நம்ம பண்ணா எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் வச்சுக்கிறோம் இல்லை அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ வந்து இதான் அந்த 3 pillars ஒரு எக்ஸாம்பிள் சேஃப்டி லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நிர்மாணம். இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று ஃபிக்ஸ்டு. ஈக்விட்டியில வந்து என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் அவங்களோட அந்த கம்பெனியோட ஷேர் இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகுது. டெப்ட் செக்யூரிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம இப்போ எஸ்டபிலிட்டின்னு போனோம்னா டெப்ட் செக்யூரிட்டிஸ் கைண்ட் ஆஃப் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து ரெஜிஸ்டர் வந்து 100 ஷேர் வாங்கியிருக்காங்க 50 ரூபாய்க்கு. அடுத்து வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்து 50 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷேர் வாங்குது. அதுக்கு அடுத்து வந்து அந்த ஷேரோட ரேட் வந்து 65 ரூபா ஏறுது. அதாவது 15% 15 ருபீஸ் ஏறுது. ஸோ வந்து இந்த 100 ஷேரே வந்து எடுத்து அவங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6,700 ப்ராஃபிட் இருந்தால். ஸோ இதுதான் வந்து நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து இப்போ நம்ம லோ ரிஸ்க் போட்டோம்னா லோ கன்ஸ்டன் இருக்கும். ஹை ரிஸ்க் போட்டோம்னா ஹை ரிஸ்க் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்டர் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ் வந்து ப்ளஸ் 1 சாப்டர் 4 அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.